வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு சுக்கிரன் மகர ராசி சஞ்சாரம் 27 நாட்களில் இருக்க போகிறாரு. செவ்வாய் கிரகம் கடகராசியிலிருந்து சுக்கிரனை பார்க்கக்கூடியது, வக்கரகதியில் போகக்கூடிய செவ்வாயின் பார்வை. இதை சார்ந்த பலன்களை நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பதிவு கடக லக்னத்திற்கு சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கார், மகர ராசியில். இந்த 27 நாட்கள், அதாவது நமக்கு டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் இந்த 27 நாட்களில் நம்ம லக்னத்தில் இப்போ செவ்வாய் வக்கரத்தில் போயிட்டுருக்கார் இல்லையா, அவருடைய பார்வைக்கும் ஆட்படுகிறார். ஸோ சுக்கிரன் நம்ம மையப்படுத்தி இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். சுக்கிரன் 3 நட்சத்திரத்தில் போவார். உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம். இப்போ உத்திராட நட்சத்திரத்தில் 2ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் போவார், 10 நாள். அப்போ அந்த காலகட்டத்தில் நமக்கு 7ஆம் வீட்டுக்கு அது பாதிப்பாக இருக்குது. 7ஆம் வீடு என்ன சொல்லுது அப்படின்னா, புது கஸ்டமரு, கணவன் மனைவி உறவு மற்றும் நம்முடைய அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள், சமூக சூழல், புது முயற்சிகள், இதெல்லாம் 7ஆம் இடத்தை குறிக்குது. ஒரு பேங்க் ஆப்ரேஷன் பண்ணாலும் 7ஆம் இடம் தான். அதனால் நம்முடைய தொழிலில் முக்கிய பங்கு வகிக்கிறது 7ஆம் இடம். அப்படிப்பட்ட 7ஆம் இடம் அந்த இடத்துல சுக்கிரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சூரியனை போல செயல்படுறார். அந்த 7ஆம் இடத்துக்கு அது பாதிப்பாக பண்ணுறார். ஏன்னா சூரியன் அந்த மகரத்துக்கு அட்டமாதிபதி. அதனால் ஒரு மாதிரி அந்த புது நபர்கள் சந்திக்கிறது, கணவன் மனைவி உறவு சார்ந்து ஒரு எமோஷனாக எதிர்பார்க்குறதுல இருக்கிற ஒரு ஆர்வம், இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். அவங்களுக்கு ஒரு அவஸ்தைகள் உண்டாகும். இப்போ நம்ம கஸ்டமர்களுக்கு ஒரு அவஸ்தைகள் ஏற்படுறது, அது நம்மளுக்கும் ஒரு வாக்குவாதமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சூரிய நட்சத்திரம் முடிஞ்ச உடனே டிசம்பர் 12லேருந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வர்றாரு, ஒரு 10 நாள். அப்போ அந்த சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு லக்னாதிபதியே நமக்கு சந்திரன் தான். அப்போ அதனால் செவ்வாய் நம்ம லக்னத்திலிருந்து சுக்கிரனை பார்க்கும்போது தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்குறாங்க. தொழில் சார்ந்த ஒரு உறவுகள் இருக்கு இல்லையா, ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பு. இப்போ ஒரு ஏஜென்சி எடுத்து செய்கிறாங்க, கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது சார்ந்த சில நபர்களை சந்திக்கிறது, முடிவு செய்கிறது, ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, இது மாதிரியான ஒரு நன்மைகள் நடக்கும். அதாவது ஒரு தொழிலுக்கு ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த சுக்கிரன் நல்லா உதவுவார். அந்த வகையில் நமக்கு அமைப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு சுக்கிரன் பணமும் உத்தியோகத்தையும் தொழிலையும் வளர்க்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட கிரகம் நமக்கு நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உறவு சார்ந்த விஷயத்தில் நமக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்குது. ஏன்னா செவ்வாயும் சுக்கிரனும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கலத்தரக்காரர்கள் ஆகிறார். ஆணுக்கு கலத்தரகாரகன் சுக்கிரன், பெண்ணுக்கு கலத்தரகாரகன் செவ்வாய். இப்போ அந்த செவ்வாயும் சுக்கிரனும் 1ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கனால இப்போ கல்யாணம் பேசி இப்போ ஒரு பழக ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு கல்யாணம் கன்ஃபார்ம் ஆகிருக்கும். பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும். காரணம் என்னென்னா, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் செய்யக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு போக்கு, ஒரு எமோஷனாக கிரியேட் பண்ணுறது. அப்போ இது நமக்கு ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் மோசமாக இருந்தால் தான் அது சண்டையாக மாறும். அப்படி இல்லைன்னா அது சாதகமாக போயிடும். அதனால் இது நாம் ஜனன ஜாதகத்தை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அது சார்ந்து நீங்கள் அதை ஒரு கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ நல்லா ரிலேஷன்ஷிப் போகுது அப்படின்னா நமக்கு நல்ல செவ்வாயும் நல்ல சுக்கிரனும் வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ அதில் பிரச்சனை வருது, ஒரு பிரிவினை பேசுகிறாங்க, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடான எண்ணங்கள் வருது, கிளாஷ் ஆகுது அப்படின்னா அதில் இது கெட்ட செவ்வாயாகவும் கெட்ட சுக்கிரனாகவும் வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். அது மாதிரி விஷயங்களில் நம்ம அதை பார்த்து செஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ஒரு புது நபர்கள் சந்திக்கிறது ஒரு தொழில் ரீதியாக அது டெவலப் பண்ணி கொடுக்கும். இப்போ ஐடி லைன் ஆகட்டும், பேங்கிங் லைன் ஆகட்டும், ஒரு சினிமா துறையாகட்டும், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் துறை, ஹாஸ்பிட்டாலிட்டி, இது சம்மந்தப்பட்ட இதுகளெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் கிரகம்
கருவிகள் சம்மந்தப்பட்டது, உபகரணங்கள் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, மற்றும் நம்ம வந்து இப்போ ஹார்ட்வேர்ஸு சம்மந்தப்பட்டு இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், ரியல் எஸ்டேட்டில் இருக்கோம், அதுக்கெல்லாம் சாதகமாக இயங்கக்கூடியது. ஸோ விவசாயத்துறை, பயிர்கள் பாதுகாப்பு, இப்போ வந்து பழங்கள் சார்ந்த ஜூஸ் கடை, இது மாதிரி விஷயங்களுக்கும் சாதகமாக இருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது, ஆடை ஆபரண வடிவமைத்தல், இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்துக்கு சுக்கிரன் வந்து நமக்கு ஒரு அட்ராக்ஷனை கொடுக்குறார், தொழில் சார்ந்த அட்ராக்ஷன். அந்த தொழில் சார்ந்து நமக்கு ஒரு ஹை லெவலில் ஒரு லிங்கை கொடுக்குறாங்க. அந்த தொழிலில் வந்து நம்மளுக்கு ஒரு வசீகரத்தன்மையை உருவாக்குறாங்க. அந்த வகையில் இது வேலை செய்யும். 23 டிசம்பர் 23லேருந்து 28 வரைக்கும் 6 நாள் வந்து செவ்வாய் போல் செயல்படுறதுனால, ஏற்கனவே செவ்வாய் வந்து சுக்கிரனை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த காலகட்டமும் தொழிலுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும். நமக்கு 10ஆம் இடத்து அதிபதியே செவ்வாய் தான். நம்ம லக்னத்திற்கு செவ்வாய் வந்து ஒரு ஆதிக்கத்தை கொடுப்பார். ஒரு சிலருக்கு யூனிஃபார்ம் போட்ட தொழில் கொடுப்பாரு, வேலை கொடுப்பாரு, செக்யூரிட்டி லைனு, இராணுவம், போலீஸ் போன்ற துறைகள், இது சம்மந்தப்பட்டது, பல் மருத்துவம், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இது சார்ந்தெல்லாம் நன்மை பண்ணுற கிரகம். அந்த செவ்வாயும் சுக்கிரனும் பார்த்துக்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல். இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன், சந்திரன், இந்த திசாபுத்திகள் நடக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் வந்து நடக்கும். அது இல்லாதவங்களுக்கு இது வந்து சின்ன சின்ன எண்ணங்கள், சலனங்கள் இதோடு போயிடும். அந்த விளைவுகள் நடக்கிறதுக்கு வந்து நம்ம ஜனன ஜாதகத்தில் திசாபுத்தி தொழில் பாவங்களோட சம்பந்தப்பட்ட கிரகங்களாக அமையணும். இப்போ நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 12 பாவ உபநட்சத்திரங்கள்னு கணக்கெடுக்கும்போது சுக்கிரன் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு அமைப்பில் வரணும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் உபநட்சத்திரமாக வந்திருந்தால் தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுப்பார். அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்கும்போது புதிய நபர்களோடு சந்திக்கிறது, புதிய அணுகுமுறைகள், புதிய செயல் திட்டங்கள், இதையெல்லாம் நம்ம வந்து வடிவமைத்து டெவலப் பண்ணி அதன் மூலம் நமக்கு மகிழ்ச்சியும் நமக்கு வளர்ச்சியும் கிடைக்கும். அந்த வகையில் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்புகள் நல்லா இருக்குது. இப்போ கடக லக்னத்திற்கு சுக்கிரனே தான் நமக்கு பணம் சார்ந்த ஒரு வளர்ச்சியை கொடுக்குறவர். அப்போ சுக்கிரன் வந்து ஒரு நல்ல தொகையாக ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டியை கொடுப்பார். அதே போல் நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னா ஒரு ஆடம்பரமான ஒரு தொழில்துறையில் போய் வேலை செய்கிறது. நம்ம வேலை செய்கிற அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ஆடம்பரமாக ரிச்சாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தொழில் செய்கிற இடத்துல நமக்கு மேன்மேலும் ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ப்ரொமோஷன், அங்கீகாரம், ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்மளே சொந்த தொழிலாக செஞ்சிட்ருக்கோம். ஒரு ஆடை வடிவமைக்கிறதாகட்டும், ஒரு சொகுசு கார்கள் டீலர்ஷிப் எடுத்து பண்ணுறதாக இருக்கட்டும், அதே மாதிரி நமக்கு வந்து இந்த சாரீஸ் சம்மந்தப்பட்டது, சில்க்கு சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் டெவலப் பண்ணுறது, சினிமா துறையில் டெவலப் பண்ணுறது, இந்த A to Z ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஹாஸ்பிட்டாலிட்டி, இது சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே சுக்கிரனுக்கு நமக்கு ஆதிக்கம் பெற்றிருக்கு. கடக லக்னத்திற்கு அந்த மாதிரி சுக்கிரன் வந்து சொந்த நட்சத்திரத்தில் இருந்து திசாபுத்தி நடக்கும்போது பெரிய டெவலப்மெண்ட்டை கொடுத்துருவார். எல்லாமே நம்ம அஸ்ட்ராலஜியில் நமக்கு விதி கொடுப்பினை இந்த 360 டிகிரியில் டிசைன் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. அந்த கொடுப்பினை வந்து நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னா, தொழில் கொடுப்பினை நல்லா இருந்ததுன்னா தன்னுடைய திசாபுத்தியில் அந்த கொடுப்பினையை பலன் கொடுத்து நமக்கு இப்போ ஒரு சுக்கிர திசை 20 வருஷம் நடக்குதுன்னா அது டெவலப் பண்ணி விட்டுரும். அதே நேரத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புகள் பெற்ற சுக்கிர திசையாக இருந்தாலே நமக்கு பிரச்சனைகள் தான். அதிகமான ஆசை, அதிகமான ஒரு பட்ஜெட்டு, ஒரு அகலக்கால் வச்சு போய் அதில் மாட்டிக்கிட்டு கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கிறதும் அது குறிக்குது. அதனால் கிரகங்கள் 9 தான். அது நமக்கு எந்த கிரகம் நமக்கு நல்ல பாவத்தை இயக்குது, எந்த கிரகம் கெட்ட பாவத்தை இயக்குதுங்கிறத நம்ம இந்த பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டம் நமக்கு தெளிவாக விளக்கி நம்ம கேட்குற கேள்விகளுக்கு சிறப்பாக நமக்கு சாதக பாதகத்தை தெரியப்படுத்துதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.